சோஷியல் மீடியாவில் போட்டாக்கா அதுக்கு கைது பண்ணுறாங்க, ரோட்டில் நடந்து போனால் லத்தி சார்ஜ் பண்ணுறான். என்னடா அநியாயமாக இருக்குது, இந்த நாட்டில் ஜனநாயகமே செத்து போச்சு. நேபாளம் மாதிரி ஜென்சி புரட்சி நடந்தால் தான் ஒரு தீர்வு இருக்குது சொல்கிறது யார் தெரியுமா? ஆதவ அர்ஜுனா. ஏற்கனவே 41 பேர் வேடிக்கை பார்க்க வந்து செத்து போயிட்டான். இப்போ தூண்டி விட்டு இவங்கெல்லாம் போய் புரட்சி பண்ணி இன்னும் 100-200 பேர் சாகணும். சரி சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரு அங்கே உட்காந்து கள்ளலாட்டி டிக்கெட் அடிப்பார். சிபிஐ விசாரிச்சா திமுக சிக்கிருச்சுன்றாங்க. ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்படியெல்லாம் சிக்கிறதுக்கு இங்கே வேற எந்த ஆதாரமும் கிடையாது. எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு, அவன் போட்டுக்கிற எஃப்ஐஆர்ல இருக்கு. சிபிஐட்ட கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ஆதவ அர்ஜுனாவுக்கு இடி கேஸ் இருக்கு, அவங்க மாமனாருக்கு இடி கேஸ் இருக்கு. உங்க தலைவருக்கு இது வரைக்கும் எந்த கேஸும் இல்லை. இப்போ சிபிஐக்கு போனாக்கா உங்க தலைவர் குடுமி பிஜேபி கைக்கு போயிடும். ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவிக்கு பக்கத்துல அமித்ஷா வீட்டு வாசல்ல ஒரு பெஞ்சை போட்டு விஜயை உட்கார வைக்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனா செஞ்சிருக்கிற சதி தான். நான் சொல்றதை நம்ப வேணாம். கோலாகல சீனிவாசன் பிஜேபி ஆதரவு பத்திரிகையாளர் என்டிஏ கூட்டணிக்கு வரலன்னா விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் ஒழிஞ்சதுன்றாரு. சவுக்கு சங்கர் 40 பேர் செத்து நல்லதா போச்சுங்க, விஜய் ஆட்டோமேட்டிக்கா கூட்டணிக்கு வந்தாகணும்ன்றாரு அவரு. இப்ப தெரியுதா என்ன திட்டம்னு? செந்தில் பாலாஜியை வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாட ஆரம்பிச்ச உடனே தான் இந்த வன்முறை எல்லாம் தொடங்குச்சு. உடனே தான் கல்ல விட்டு அடிச்சாங்க என்று ஒரு ஸ்டோரியை சோசியல் மீடியால எழுதுறீங்க. இது முழுக்க பொய் அப்படின்னு திமுக சொல்லல, நியூஸ் 18ல தொகுத்து போட்டிருக்கிறான். முதல்லயே தண்ணி பாட்டில் மயங்க போட்டு விழுவது, தூக்கிட்டு போறதை பார்த்துட்டு தண்ணி பாட்டில விஜய் விட்டெறிகிறார். அதுக்கு பல நிமிடங்கள் கழித்து தான் செந்தில் பாலாஜியை பற்றி பேசவே ஆரம்பிக்கிறார். செந்தில் பாலாஜி தான் இந்த சாவுக்கெல்லாம் சூத்திரதாரி. ரெடியா அவர் எப்படி உள்ள வந்தாரு, எப்படி டாக்டர்கள் தயாரா இருந்தாங்க, எதுக்காக கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏன் கரண்ட்டை கட் பண்ணாங்க, கரண்ட்டை கட் பண்ண உடனே எப்படி பாட்டில் விட்டு எறிஞ்சாங்க, கரண்ட்டை கட் பண்ண உடனே ஏன் கத்தியால ஊத்துனாங்க, ஏன் விஷ ஊசி போட்டாங்க. தாவேகா தொண்டர்கள் இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறீங்க. ஆனா உங்க தலைவர்கள் இதை ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லலாமே. நீங்க கேஸ் வாங்கிட்டு உள்ள போறீங்க, அவங்க ஏன் தலைமறைவா இருக்காங்க? வணக்கம். கரூரில் நடைபெற்ற இந்த படுகொலை, விபத்து என்று அழைக்கப்படும் இந்த படுகொலை, அது தொடர்பாக அருணா ஜெகதீசன் குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநில அரசின் காவல்துறை நடத்துகின்ற விசாரணையை நம்ப முடியாது. அதனால் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்று சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆதவ அர்ஜுனா ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது 3ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வருது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் ஒரு வரியில் இப்படி சொல்லலாம். அதிமுக அமித்ஷா திமுக ஆன மாதிரி தாவேகா தாவேகாவாயிடுச்சு. தாமரை வெற்றி கழகமாக இப்போ அது மாறிடுச்சு. தாமரையின் வெற்றிக்கு என்ன செய்வது, அதை வந்து தாவேகா அவர்களுக்கு பயன்பட இருக்கிறது. ஆதவ அர்ஜுனாவும் ஆனந்த விகடனும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணாங்க. திருமாவளவனை பிடிச்சி அப்படியே வந்து அதிமுகவோட கொண்டு போய் சேர்த்துடலாம் அந்த கூட்டணிக்கு அப்படின்னு. அது முடியல. அந்த வகையில் இன்டைரக்டாக பிஜேபிக்கு உதவி பண்ணலாம் அப்படி ஒரு பிளான் போட்டாங்க, அது நடக்கலை. அப்புறம் இங்கே வந்துட்டார். அங்கே தலித்தை முதல்வராக்கணுன்றதுக்காக பாடுபட்டார். அப்புறம் இங்கே வந்துட்டார். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், விஜயை கொண்டு போய் நாக்பூரில் கட்டிட்டார். அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. இது இப்போ வந்து அவ்வளோதான். பிஜேபி வந்து வரிசையாக ட்வீட்டு போடுறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு. டெல்லியிலேருந்து குழு வருது. ஹேமமாலினி, ட்ரீம் கேர்ள் ஹேமமாலினி, 80 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா இவங்க தலைமையில் குழு வருது. ஏற்கனவே டீச்சர் பால்ய விவாகம் பண்ணதுக்கும் குழு வந்துச்சு, லாவண்யாவுக்கு குழு வந்துச்சு, இப்போ இதுக்கும் குழு வருது. அதனால் தொலைஞ்சிச்சு திமுக அப்படின்னு வந்து தாவேகா தொண்டர்கள்லாம் ரொம்ப குஷியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். குழு வந்து இந்த குழுவெல்லாம் குழு அல்ல. பிஜேபியினுடைய உண்மையான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு இடியும் சிபிஐயும் தான். அந்த குழு ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாவுக்கும் அவங்க மாமனாருக்கும் வந்துருச்சு. இடி கேஸ் 2 பேருக்கும் பெண்டிங் இருக்குது. இப்போ சிபிஐ கேஸ் அப்படின்றது விஜய்க்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வலை. அந்த ட்ராப்பில் ஆதவ அர்ஜுனா கூட்டின்னு போய் விஜயை கொண்டு போய் இறக்கியிருக்கிறார். இந்த சிபிஐ கேஸ் அப்படின்னாக்கா, இதில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எஃப்ஐஆர் இது வந்துருச்சு. அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தால் யாருக்கும் புரியும், இவங்க தப்பிக்கவே முடியாது. குறைஞ்சது 10 வருஷம். இது வந்து வெறும் நெக்லிஜென்ஸ் இல்லை, தெரிந்தே நடத்தப்பட்டிருக்கின்ற, தெரிந்தே உருவாக்கப்பட்டிருக்கின்ற மரணன்றது தான் முக்கியமான கேஸ். அதனால் இதிலிருந்து தப்பிப்பது கடினம். இப்போ விஜய் பேர் இல்லைனாலும் சார்ஜ் ஷீட்டில் விஜய் பேர் வரும். இப்போது இந்த எஃப்ஐஆர் என்ன சொல்லியிருக்குது? எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கிறது, 1, இவங்க எல்லா விதிமுறைகளையும் மீறினார்கள். 2, வேணுன்னே மெதுவாக வந்து கூட்டம் காட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்தார்கள். 3வது,
அங்கே வருவதற்கு கொஞ்சம் 50 மீட்டர் தூரத்திலேயே வேண்டாம் நில்லுங்க அப்படின்னு இவர்கள் எல்லோரையும் டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் எச்சரித்தும் கூட இல்லை அங்கே தான் போவேன் அப்படின்னு வந்தாங்க. அடுத்தது குழு வந்து அன்ரூலி மாப், எல்லா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறதுலேருந்து தொடங்கி ஆம்புலன்ஸில் அடிக்கிறது வரைக்கும் இது எல்லாத்தையும் செய்தார்கள். இப்படி இதை பூரா பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக கூட்டம் மூச்சு திணறி இறந்தது அப்படின்னு இந்த சீக்வன்ஸை பூரா சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதிலிருந்து இதை பொய் என்று சொல்லி இவர்களால் தப்பிக்க முடியுமான்னா இம்மி அளவு கூட தப்பிக்க முடியாது. ஏனென்றால் எல்லாத்துக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. இவங்க கோர்ட்டில் போட்டு சிசிடிவி வேணும். அதில் சிசிடிவி என்ன, 15 வண்டி டிவி குரூ வந்து நின்று கேமரா எடுத்துருக்குறாங்க. எல்லா ஆதாரமும் இருக்குது நடந்ததுக்கு. அதனால் இப்போ போலீஸ் விவரித்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற எதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய கூற்றுகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதத்தில் கலெக்டரு, இந்த மின்வாரிய அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரி இவங்க உட்காந்து ப்ரெஸ் மீட்டே நடத்திட்டாங்க. ப்ரெஸ் மீட் நடத்தி என்னன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ உண்மையில் ப்ரெஸ் மீட் நடத்தி சொல்ல வேண்டியது யார் அப்படின்னு சொன்னாக்கா, திமுகவும் செந்தில் பாலாஜியும் எங்களை ஒரு சதி வலையில் வீழ்த்தி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் ப்ரெஸ் மீட் நடத்தி விஷயத்தை சொல்லியிருக்கணும். பனையூருக்கு அவர் ஓடிட்டார், விஜய் போகட்டும், புசி ஆனந்த் இருக்கார், ஆதவ அர்ஜுனா இருக்கார், மற்ற எல்லாரும் இருக்கிறாங்கல்ல. இவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் பரப்புகின்ற வதந்தி இருக்குல்ல, இதை ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் வந்து இதெல்லாம் தான் நடந்துச்சு என்று சொல்லக்கூடிய தைரியம் இவர்களுக்கு ஏன் இல்லை? கைது என்ற பயம் மட்டுமல்ல, இவங்க சொல்லக்கூடிய வதந்தி, பொய்கள், இந்த கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாடுகள், இது எதையும் ப்ரெஸ்ஸு கேட்குற ஒரு கேள்விக்கு கூட இவர்களால் பதில் சொல்ல முடியாது. இவர்களுடைய மீறல் பற்றி கேள்வி எழுப்பினால் அதை இவர்களால் வந்து அதுக்கு விடை சொல்ல முடியாது. இப்போ கோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க பெட்டிஷன், செந்தில் பாலாஜி சதி, ஒரு அந்த அஃபிடவிட் இருக்குது, அதை பார்ப்போம். அதில் வந்து என்னெல்லாம் விவரிச்சிருக்கிறாங்களோ கோர்ட்டில் போடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. ஏன் நீங்கள் அதை ப்ரெஸ் மீட்டில் சொல்லக்கூடாது? ஏனென்றால் இங்கே எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. கோர்ட்டில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று பெட்டிஷன் எடுத்துக்க போகிறாங்க, இல்லை தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அதனால் அங்கே எதையும் எழுதலாம், அதை பற்றி கவலை இல்லை. அப்படி பெட்டிஷனை போட்டுட்டு நேற்று அவங்களுடைய வக்கீல், அவர் பேர் வெற்றி அழகனா அறிவழகனா ஏதோ ஒன்று அவர் பேர், அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி? இறந்தவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் தான் இறந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறார். இப்போ இறந்தவர்களுக்கு தலா 20 லட்சம் அப்படின்னு விஜய் அறிவிச்சிட்டார். அந்த 20 லட்சத்தை வாங்கணும்னா என்ன செய்யணும்? போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த கூட்டத்தில் தான் செத்தாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு நிரூபணத்தோட பனையூருக்கு கிளம்பி போனாக்கா அதெல்லாம் பரிசீலித்து பார்த்துட்டு விஜய் 20 லட்ச ரூபா கொடுப்பார். அப்படி தானே அர்த்தம் இதுக்கு? அப்போ எவ்வளவு வக்கரம், எவ்வளவு திமிர் இருந்தால் இதை வந்து ஒரு பேட்டியில் அந்த மாதிரி அவர்களால் சொல்ல முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பெட்டிஷனை என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். பெட்டிஷனில் ஆதவ் அர்ஜுனா பேரில் போட்டிருக்கிறதுக்கு பேர் பொதுநல வழக்கு. பெட்டிஷனர் வந்து ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அவர் பொதுநல வழக்காக போட்டிருக்கிறார். அதில் முன்னால் சொல்லியிருக்கார், தன்னை பற்றி அவர் சொல்லியிருக்கார், நான் இந்த கட்சிக்கு வேலை செய்கிறேன்னு நினைக்காதீங்க மைலார்டு, சோஷியல் ஜஸ்டிஸ், ஆன்டி கரப்ஷன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம், அதுக்காக தான் நாங்கள் வந்து பாடுபட்டுருக்குறோம். எங்கள் தலைவர் வந்து ரொம்ப கேவலமான முறையில் ஆளுங்கட்சி அப்படி இப்படிலாம் பண்ணால் கூட ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தது, நாங்கள் கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கல. மூணாவது, எங்களுக்கு வந்து சந்து மாதிரி ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து இதை பாருங்களேன், they have granted permission in areas that would not accommodate even a decent crowd. அது வந்து 80 அடி ரோடு. ஒரு 4 நாள் முன்னால் அங்கே தான் எடப்பாடி கூட்டம் நடத்தியிருக்காரு. அப்படி ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு அடுத்த வரி தான் மிகப்பெரிய காமெடி. As the cadres and the public are law abiding, they governed themselves decently without any breach to the conditions imposed. எங்கள் கேடர்லாம் ரொம்ப டீசெண்டானவங்க. மரத்தில் ஏறுறது, கம்பியில் தொங்குறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, ஆம்புலன்ஸ் அடிக்கிறது, போலீஸை கையாக இது பண்ணுறதுன்றதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. மற்றபடி டீசெண்டான ஆட்கள். அதனால் அவங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. அவ்வளோ சந்தடியான இடமும் இருந்து கூட. அப்புறம் வந்து ஆம்புலன்ஸு, அதை பற்றி சொல்லியிருக்கிறது அதை விட பெரிய ஜோக்கு. காலி ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு வராங்க யோரானர், எதுக்குன்னு கேட்குறான். என்ன, இங்கே நசுங்கி செத்தவனை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் வருது.
எதுக்கடா காலி ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா ஏற்கனவே பாடியை ஏற்றிக்கிட்டு வர முடியும். அது வந்து அதை வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டாங்களாம். அடுத்து இவர் செந்தில் பாலாஜி 10 ரூபா பாட்டில் என்று பாட ஆரம்பித்த பிறகுதான் கல்லை விட்டு எறிஞ்சாங்க, செருப்பை விட்டு எறிஞ்சாங்க, அப்புறம் தான் கலவரம் தொடங்குச்சு. இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது எதையும் இவர்களால் நிரூபிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. நியூஸ் 18 வரிசையாக ஒரு இதாகவே போட்டிருக்கிறாங்க. மொத்த ப்ரோக்ராமையும் போட்டு எப்போ என்ன நடக்குதுன்னு. இந்த கல் மேலே விட்டெறிகிறது, தண்ணி பாட்டில் கீழே மயக்கம் போட்டு விழுறதை பார்த்துட்டு விஜய் தண்ணி பாட்டில்லாம் தூக்கி போட்டு பல நிமிடங்களுக்கு பிறகு தான் செந்தில் பாலாஜியை பற்றியே அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதனால் அவர் பேச தொடங்கும் போதே 20 பணம் விழுந்துருச்சு என்று அங்கே அந்த பகுதியில் இருந்த மக்கள் சொல்லுகின்ற வாக்குமூலங்கள் எல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் அதனால் அந்த கதை அதெல்லாம் ஓடாதுன்னு வச்சுக்கோங்க. இதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம். இட் இஸ் நோ ஹியூமர் டு சே த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் காட்டன் ரெடி ஈவன் பிஃபோர் த இன்சிடென்ட் அக்கர்டு. ஒரு காமெடிக்காக நாங்கள் சொல்லலை, எங்களால் ஆச்சரியமாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. இது எப்படிங்க டாக்டர்லாம் ரெடியாக இருந்தாங்க அதுக்கு முன்னாலேயே அப்படின்னு இது வந்து ஒரு பெட்டிஷனில் இதை எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு மேலே இன்னொரு ஜோக்கு, எடப்பாடிக்கே பர்மிஷன் கொடுக்கலையா, அது எடப்பாடியே சொல்லலை, இவங்க சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடிக்கு கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, அவருக்கும் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன் அவர் கூட்டம் நடத்தின போது சம்பவம் எதுவும் நடக்கலைன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு அவ்வளோ கூட்டம் கிடையாதுங்க எங்கள் அளவுக்கு, அதனால் அவருக்கு ஒன்றும் சம்பவம் நடக்கலை. இதெல்லாம் வந்து இந்த பெட்டிஷனில் இருக்குது. இந்த காரணங்களால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவங்க அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, இப்போ ஒரு கேள்விக்கு வருவோம். நீதிமன்றம் இதற்கு சிபிஐ விசாரணை கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த பெட்டிஷனை ஒரே ஒரு வரி கூட இங்கிலீஷில் ஒழுங்காக இல்லைங்க, ஒரு வரி கூட இல்லை. நான் வந்து இது தற்கொலை கழகம்னு சொல்லுவாங்க, வக்கீலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியம். இதை படிச்சுட்டு அந்த ஜட்ஜை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெட்டிஷன், ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட ஒழுங்காக எழுதியிருப்பான். அதை அப்படி ஒரு பெட்டிஷனை போட்டு இதில் சிபிஐ என்கொயரி கேட்க போகிறேன், நீதிமன்றம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அருணா ஜெகதீசன் குழு எப்போ ஏன் போட்டிங்க, அதை வந்து ஏற்க முடியாது, அவர் எப்படி மறுநாளே போனார், உடனே எப்படி கேட்டார். இந்த 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 பெட்டிஷனில் கேட்கப்பட்டிருக்கிற எல்லா கேள்விகளையும், இந்த பெட்டிஷனுடைய கண்டென்ட் முழுவதையும் ஏற்கனவே ரெட்பிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸு, அப்புறம் சவுக்கு, இன்னும் சோஷியல் மீடியாவில் இந்த டிவிகே கட்சியினரால் இயக்கப்படுகின்ற சோஷியல் மீடியா ஆட்கள் இவங்க பொய்களா வதந்திகளா என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை பூரா தொகுத்து கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க. அந்த பெட்டிஷனை என்னன்னா அந்த வக்கீலை வந்து கேள்வி கேட்குறாரு, ஒரு மீடியா எடுத்து கொடுக்குறாரு, அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அப்படி சோஷியல் மீடியாவில் முகம் காட்டாமல் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நேருக்கு நேர் பேசாமல் கிசு போல பரப்பப்பட்ட வதந்திகளை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கிற சதி வந்து நடக்குது. அதை வந்து டிவி கேமராவுக்கு முன்னால் அந்த ஆள் பேசுகிறாரு. டிவி கேமராவுக்கு பின்னால் நிற்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் யாருக்கும் இதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குற துப்பு வந்து இவங்களுக்கு இல்லை. அதை அப்படியே ஒளிபரப்புகிறாங்க. அது இப்போது கேவலமான ஒரு சதி கோட்பாடு என்பது மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு கருத்து போல பரப்பப்படுகிறது. சவுக்கு சங்கர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார், அருணா ஜெகதீசன் எப்படி போட்டாங்க, நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சவுக்கு சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா சவுக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் நடைபெற்ற போது துப்பாக்கி சூடு பற்றி என்ன பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தாராம். அந்த போலீஸ் அதிகாரி சவுக்கு சங்கர்கிட்ட சொன்னாராம், அதெல்லாம் அப்படியெல்லாம் சுடவே இல்லை, நாங்கள் துப்பாக்கி சூடுனாலே ஒரு ட்ரம்மு வேனை பார்த்து டம்முன்னு சுடுவோம், அது கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தான், அது ஏதோ இப்படி ஆயிருக்குது, வேணும்லாம் சுடவே இல்லை என்று அந்த போலீஸ் அதிகாரி சொன்னதாக சொல்லி அன்றைக்கு அதை நியாயப்படுத்தினார். எடப்பாடி என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அதுக்கு பிறகு இந்த அருணா ஜெகதீசன் குழுவை போட்டது யாரு, ஸ்டாலினா? ஸ்டாலின் இப்போ எதிர்க்கட்சி தலைவர், எடப்பாடி தான் அந்த குழுவை போட்டது. அந்த நீதிபதி அங்கே போய் விசாரணை நடத்திவிட்டு எல்லாரையும் விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சு விட்டு அவங்க எழுதின ரிப்போர்ட் என்ன, 15 பேர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தீ வைப்பு கலவரம் காரணமாக துப்பாக்கி சூடு என்று சொல்வது பச்சை பொய், வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் அதெல்லாம் நடந்திருக்குது, அந்த கலவரத்தை செய்தவர்கள் யார்
என்பதற்கு வீடியோ ஆதாரம் இருக்குது, அவங்கள பிடிங்கன்னு சொல்லி சிபிஐட்ட கொடுத்தேன், போலீஸ்கிட்ட கொடுத்தேன், இதுவரைக்கும் யாரையும் அவர்கள் பிடிக்கவில்லை, இந்தந்த போலீஸ் அதிகாரிகள் தான் இதில் குற்றவாளிகள், இந்த எல்லா பட்டியலையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றி வதந்தி பேசியவர்கள், அதில் ரொம்ப முக்கியமானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை பிடிச்சி கொண்டாந்து எனக்கு தெரியும் சமூக விரோதிகள் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பி இங்கே வாங்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன்றார் அவர். அதுக்கப்புறம் தெரியாமல் சொல்லிட்டேன், கேட்பார் பேச்சை கேட்டு சொல்லிட்டேன், என்னை விசாரிக்காதீங்க, ஆளை விட்டுருங்க என்று ரஜினிகாந்த் தப்பித்து போனார். இதுதான் அப்போ நடந்தது. இப்போ அருணா ஜெகதீசன் இதை ஆணையம் வச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இது ஒரு விசாரணை கமிஷன், இது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அல்ல. இந்த விசாரணை கமிஷனில் நீங்கள் போய் பேசலாம், வக்கீல் வச்சுக்கலாம் கூடவே. நீங்கள் போய் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கள். உங்கள் யார் ஒருத்தர் இப்போ அங்கே இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி சொல்கிறீங்க இல்லையா, செந்தில் பாலாஜியை கூப்பிடுங்க நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செந்தில் பாலாஜியை விசாரிக்க சொல்லலாம். அவர் ஒரு வாக்குமூலம், எப்படிங்க நீங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொல்லணும். அந்த மருத்துவமனையினுடைய இன்சார்ஜ் யார், அவரை கூப்பிட்டு எப்படி நீங்கள் டாக்டர் தயாராக வச்சுருந்தீங்க அப்படின்னா அவர் பதில் சொல்லணும். போலீஸுக்கிட்ட நீங்கள் ஏன் போரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா பதில் சொல்லணும். 500 போலீஸ் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, அது பத்தாது, போலீஸ் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, அதுக்கு பதில் சொல்லணும். கத்தியால் குத்திட்டாங்க, கல்லை விட்டு அடிச்சிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு அடித்தாங்க, மூஞ்சியில் குத்துனாங்க, பல சதி கோட்பாடுகள் பரப்பப்படுது. இது எல்லாத்தையும் நீங்கள் அங்கே சொல்லலாம். சொல்லிவிட்டு போலீஸ் அதிகாரிகளை, மின்வாரிய அதிகாரிகளை, மருத்துவத்துறை அதிகாரிகளை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை யாரை வேணுமானால் விசாரிக்கணும் அருணா ஜெகதீசன் குழு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லலாம். அதையும் செய்ய மாட்டேன்றீங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அங்கே அது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அதுபோல் நீங்கள் சொல்வதையெல்லாம் அவர்கள் விசாரிக்கலாம். ஒரு ஆபத்து இப்போ சொல்கிறேன், இந்த ஆதவ் அர்ஜுனாவில் தொடங்கி புஷி ஆனந்தில் தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லாரையும் இங்கே விசாரணைக்கு வாங்க என்று சம்மன் அனுப்புவதற்கு நீதிபதி அருணா ஜெகதீசனுக்கு அதிகாரம் இருக்குது. உங்கள் விஜயோ இந்த புஷி ஆனந்தோ இப்போ பெட்டிஷன் போட்டிருக்கிற ஆதவ் அர்ஜுனாவோ மற்றவர்களோ அருணா ஜெகதீசன் குழு முன்னால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஸ்டெர்லைட் குழுவில் அப்படி தான் பார்த்தோம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர் அதில் கைது செய்யப்பட்டவர், அந்த கொலைக்களத்தில் நேராக அங்கே இருந்தவர். அவர் தான் ரஜினிகாந்தை வர சொல்லுன்னாரு. ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். இப்போ இதுக்கும் கூப்பிடுவோம்ல, அப்போ அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியுமே, ஏன் பேச மாட்டேன்றீங்க, ஏன் வரமாட்டேன்றீங்க என்னாக்கா கையும் களவுமாக சிக்கிவிட்டீர்கள் என்பது தான் உண்மை. இப்போ சோஷியல் மீடியாவில் வச்சுருக்கிற ஒரு கூலிப்படையை வைத்து கொண்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் ஒரு வழக்கு விசாரணை என்று சொன்னால் அதில் எவிடன்ஸ் வேணும். கான்ஸ்பிரசி தியரி என்ன வேணால் சொல்லலாம். இப்போ கோவிட் டைமில் தப்லீகி ஜமாத் தான் கோவிடை பரப்புனாங்க அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. லாவண்யா கொலைக்கு அதுபோல் ஒரு வதந்தியை பரப்புனாங்க. இந்த வதந்திகள் எல்லாம் அந்த நேரத்துக்கு ஓடும். அதுக்கு பிறகு அது ஆதாரத்தோடு எவிடன்ஸோடு நிரூபிக்கணும். இல்லாத வரை நடக்காது. இது எல்லாத்துக்கும் நிமிடத்துக்கு நிமிடம் வீடியோ ஆதாரம் இருக்குது. இப்போ நீங்கள் லாவண்யா கேஸில் கூட ஏதாவது பித்தலாட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த பித்தலாட்டமும் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் சிபிஐ விசாரணையே ஒருவேளை இந்த கோர்ட்டு கொடுத்துட்றதா வச்சா கூட இந்த அரசாங்கமோ போலீஸோ யாரும் இம்மி அளவு கூட பயப்பட வேண்டியதில்லை. இதை கண்டால் நேராக பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன், யாருக்கும் மடியில் கனம் கிடையாது, யாரும் அஞ்ச போவதும் கிடையாது. எதையும் சிபிஐயால் நிரூபிக்க முடியாது. சிபிஐயை கொண்டு வர்றது எதுக்கு அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காங்க. சிவகங்கையில் அஜித் லாக்அப் டெத் வந்தபோது இந்த போலீஸ் தான் நடத்தியிருக்குது, இந்த போலீஸே அதை விசாரிக்க முடியுமா அப்படின்னு இவங்க கேட்டபோது, சரி வேணா சிபிஐ விசாரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லைன்னு முதல்வர் சொல்லிட்டார். அப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. எதற்காக சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தீங்க? சிபிஐ விசாரணையில் இப்போ நடக்குமா, உருப்பிடுமா? அது 5 வருஷம் ஆகும், எதுவுமே நடக்காதுன்னாரு. அவர் கரெக்டாக சொன்னார். அதுக்காக தான் இப்போ கேட்குறாங்க சிபிஐ விசாரணை. இப்போ சிபிஐ விசாரணை கேட்டால் 5 வருஷமோ 10 வருஷமோ எதுவும் நடக்காது, ஆறப்போடலாம் என்பதற்காகத்தான் அதை கேட்கிறார்கள். அல்லது விஜய் பேசினார், சிபிஐ ஆர்எஸ்எஸ் கையிலையும் பிஜேபி கையிலையும் இருக்குது சார், சிஎம் சார், அதுக்கிட்ட எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, இப்போ எதுக்கு சார் அதுக்குள்ளே போய் கேட்குறீங்க நீங்கள், அப்போ இதுக்கு என்ன பொருள்? அதனால் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும்போது
சிபிஐ விசாரணை கேட்டு இதில் மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு ஓடிக்கொண்டு நேற்று ராத்திரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாராம், நேபாளம் மாதிரி ஜென்சி புரட்சி வர வேண்டும் அப்படின்னு. அந்த பக்கம் பிஜேபி காலில் போய் விடுற, இந்த பக்கம் புரட்சி வரணும். இவர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ, அவர் சேகுவாரா, சியாரா மாஸ்ட்ரால இவர் இருக்காரா, அவர் கொலம்பியாவுக்கு போயிருக்கிறாரு. இவங்க வந்து புரட்சி பண்ண போகிறாங்களாம். இது நீங்கள் புரட்சி பண்ணுவீங்க, நாங்கள் பார்த்துட்ருப்போமா? இது எதுக்கு இந்த புரட்சி தெரியுமா? ஒரு 3 பேர் சோஷியல் மீடியாவில் பொய் செய்தி போட்டதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோதான். இதுக்கு தான் புரட்சி. ஸ்டெர்லைட் என்ன நடந்தது தெரியுமா? 15 பேர் துப்பாக்கி சூடில் செத்தாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பல பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ வழக்கறிஞர் ஹரிராகவன், வாஞ்சிநாதன், இன்னும் அந்த ஊர் மக்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் 90 எஃப்ஐஆர், 100 எஃப்ஐஆர், ஒரு நபர் மேலே அவ்வளோ எஃப்ஐஆர் போட்டாங்க. இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க. மக்கள் அதிகார அமைப்பை தடை செய்ய போகிறோம்னாங்க. சுட்டது சரிதான் அப்படின்னு குருமூர்த்தி தலையங்க எழுதினார். இது எல்லாம் இப்போ நடந்தது. அப்போ யாரும் புரட்சி பண்ணணும்னு சொல்லலை யாரும். 3 பேர் சோஷியல் மீடியாவில் பொய் எழுதுனான்னு கைது பண்ணால் இவங்களுக்கு வந்து புரட்சி பண்ணணுமா? இது ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு. அதனால் இந்த இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த எஃப்ஐஆர் இதில் வந்து விஜய் பேர் இல்லை, இருந்தாலும் அவருக்கு பயம். ஏன்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே விஜயை அடுத்தது விஜயை நோக்கி செல்லக்கூடிய செக்ஷன் தான். திமுக அரசு அதை போடுதா போடலையா அது நமக்கு தெரியாது. அவரை நோக்கி போகக்கூடிய செக்ஷன் தான். அதனால் இப்போ வந்து போலீஸாக இப்போ வழக்கு போட்டிருக்குது. இன்னும் இறந்தவர்கள் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். புரிஞ்சுங்க நல்லா, இறந்தவர்கள் குடும்பம் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்தா விஜய் உள்ளே வர வேண்டியிருக்கும். இந்த உள்ளே வந்தால் என்ன ஆகும்? இப்போ சிபிஐட்ட கொடுத்துட்டா சிபிஐ கையில், சிபிஐ வந்து பிஜேபி கையில் இருக்குது. சிபிஐ கேஸை வந்து கையில் வச்சுக்கும். ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார், அன்புமணி ராமதாஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. அதனால தான் அவர் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே வரவே முடியாது. அதுதான் அவர் கண்டிஷன். மிச்சம் பேர் அதிமுக பார்ட்டிகளுக்கெல்லாம் இடி கேஸ் இருக்குது. அவங்க அங்கேருந்து ஒன்றும் அசைய முடியாது. 10க்கு கொடநாடு கொலை கேஸ் இருக்குது. அதனால் அங்கேருந்து ஒன்றும் மீண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் சிபிஐயில் போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பது உங்கள் குடுமையை கொண்டு போய் பிஜேபி கையில் கொடுக்கறது. இப்போ ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சுருக்காருன்னாக்கா, விஜயை வந்து பனையூரில் இருக்கார் விஜய், அவருக்கு என்ன தெரியும் தெரியலன்னு எனக்கு தெரியல, விஜய் குடுமையை வந்து அமித்ஷா கையில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறார். இப்போது இனி தாவேகாவினுடைய எதிர்காலம் என்பது என்ன என்பதை அமித்ஷாவும் பிஜேபியும் தீர்மானிப்பார்கள். ஒருவேளை இது சிபிஐக்கு போனால், சிபிஐக்கு போகலை, மாநில அரசுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றீங்களா? அங்கே போனாக்கா கதை ஒன்று தான். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். இந்த சதி கோட்பாடு எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. ரொம்ப ஃபேமஸ்ஸு ராஜீவ் கொலை. ராஜீவ் கொலை வந்து திமுக தான் கொன்றுச்சு அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி அந்த தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்தது மட்டுமல்ல, இந்த கொலை சதியை வச்சு தான் ஜெயலலிதாவே ஆட்சிக்கு வந்தாங்க. ஒருவேளை இது நடக்கலைன்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அது ஒன்று. இந்த கொலை சதியை வந்து கருத்தை பரப்பி தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் திமுகவினருடைய வீடுகள், கடைகள் இதெல்லாம் அடித்து சூறையாடப்பட்டன. அதை தாண்டியும் தான் அவங்க தாக்கு பிடிச்சி நின்னாங்க. அதுக்கு பிறகு இப்போது 2014 2010 தொடங்கி 2G 1,76,000 கோடி என்று ஒரு சதியை வந்து பரப்பி தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்தாச்சு. அதெல்லாம் ஒப்பிடும்போது இது என்ன, நம்ம ரஜினிகாந்த் பாஷையில் சொல்கிறதுனாக்க ஜுஜுபி. இதெல்லாம் இது ஒரு மேட்ரே கிடையாது. இது கொஞ்ச நாளில் அடங்கிடும். ஆனால் உங்கள் கதை, உங்கள் தலைவிதி என்பது அங்கே சிக்கியிருக்குது. இப்போ இந்த விஜய் எப்பொழுதுமே ஒரு சினிமா நடிகர் தான். உங்களுக்கான ஸ்க்ரீன் பிளேயை இனிமேல் ஆதவ அர்ஜுனாவோ உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆட்களோ அவர்கள் எழுத மாட்டார்கள். உங்களுக்கான ஸ்க்ரீன் பிளே இனி நாக்பூரிலிருந்து எழுதப்படும். இது என்னுடைய கற்பனை அல்ல. இந்த சம்பவம் நடந்த உடனே கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒரு பத்திரிகையாளர், அவர் பிஜேபி ஆதரவாளர், அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான், விஜய் வந்து அரசியலை விட்டு போக வேண்டியதுதான். அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்டிஏக்கு வந்துடணும்.
இது அவர். பிஜேபி அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் ஹேண்டில் சிபிஐ விசாரணை கொடு, அது அவங்க. ஒரு பக்கம் ஒரு அவங்களுடைய பிஜேபியினுடைய ஒரு ராபிள் ரவுசர், அவர் அஸ்வத்தாமன் ஒரு நபர், விஜயெல்லாம் ஆதரிக்க முடியாதுன்னு அவர் எழுதிட்டு இருக்காரு. இதே மாரிதாஸ் விஜய கழுவி ஊற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில் பார்த்தாக்கா இல்லை செந்தில் பாலாஜி சதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ட்விட்டரில் இப்படி மாற்றி பாடுகிறார். அதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு, இந்த 40 பேர் செத்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா இந்த கும்பலை பார்த்துட்டு நம்ம தனியாக நின்று ஜெயிக்கலான்ற மாயைக்கு விஜய் ஆட்பட்டிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்? கூட்டணிக்கு போயாகணும், அதுவும் பிஜேபி பக்கம் போயாகணும் என்ற நிர்பந்தத்தை இந்த 40 பேர் கொலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது. மூணாவது அடுத்தது அண்ணாமலை, அவர் ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டாரு. இபிஎஸ் முதல்ல மையமாக உருட்டிட்டு இருந்தார், இது ஒரு விபத்து, இப்படி நடந்து போச்சு, என்ன செய்யறது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இப்போ இந்த பக்கம் சதி கோட்பாடுக்கு வந்துட்டார். அதனால் இப்போ இதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், ஏற்கனவே இபிஎஸ் போய் நிற்கிறாரு, டிடிவி நிற்கிறாரு, ஓபிஎஸ் நிற்கிறாரு, அன்புமணி நிற்கிறாரு. அந்த குரூப்போட அமித்ஷா வீட்டு வாசலில் விஜயும் போய் நிற்க வேண்டியிருக்கும். விஜய் ஹீரோ தான், ஆனால் மாப்பிள்ளை அவர் தான், சட்டை என்னதுன்ற மாதிரி பிஜேபி இனி தாவேகாவினரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்ற நிலைக்கு ஆதவ் அர்ஜுனா உங்களை கொண்டு போய் விட்டிருக்கிறார் என்பதை தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சுக்குங்க. சும்மா சதி கோட்பாடை பரப்புறதுனால எந்த பயனும் கிடையாது. அது கொஞ்ச நாளைக்கு வேணால் ஓட்டலாம் சோஷியல் மீடியாவில், அதற்கு மேல் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. எந்த நீதிமன்றத்திலும் அது நிற்கப் போவது இல்லை. இதை நீங்கள் விரைவிலேயே புரிந்து கொள்ளப் போவது உறுதி.